நேற்று பார்த்தீங்கன்னா பூர்ணிமா வந்து தினேஷை பார்த்தே பயப்படுறாங்க. ஆண்களை பார்த்தாவே அவங்களுக்கு பயமாக இருக்குது. அவங்க வந்து அவங்க வச்சு குற்றச்சாட்டு பொய்யா இருக்குமோன்னு இப்போ எங்களுக்கு தோணுது. பிரதீப் ரெட் கார்டு கொடுக்கும்போது வந்து அதில் வந்து ஒரு சரியான முடிவு அதான காணொலி எங்களுக்கு காட்டவே இல்லை அவர் என்ன தவறு செஞ்சாருன்னு. இதுக்கு முன்னாடி பிரதீப் தான். அர்ச்சனா வரத்துக்கு முன்னாடி பிரதீப் பிடிச்சது. எனக்கு தெரிஞ்சு எஸ்டிஆர் ஹோஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரையும் வச்சு கேம் ஆடுறது மாய ஒரு ஆள் தான். எல்லாரையும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் ஆட்டி படிக்கும் மாய ஒரு ஆள் மட்டும். வணக்கம் நியூஸ் அண்ட் நேயர்களே, இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் பற்றி தான் மக்கள்கிட்ட கருத்து கேட்க போகிறோம். மற்ற சீசனை விட இந்த சீசனில் வந்து அதிகமான வரவேற்பும் அதிகமான விமர்சனமும் இருக்குது. இந்த சீசனை விட்டு கமல்ஹாசன் போகிறதா மக்கள் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. மற்ற சீசனை விட இந்த சீசனில் வந்து ஒருதலை பட்சமாக கமல் ஹோஸ்ட் பண்ணுறதாகவும் மக்கள் சொல்கிறாங்க. இதை பற்றி மக்கள் கருத்து என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். பிக் பாஸ் பார்ப்பீங்களா? பார்ப்பேன். சரி, பிக் பாஸில் யார் நல்லா விளையாடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ கேட்குறீங்கன்னா அர்ச்சனா நல்லா விளையாடுறாங்கன்னு. இதுக்கு முன்னாடி பிரதீப் தான். அர்ச்சனா வரத்துக்கு முன்னாடி பிரதீப் பிடிச்சது. இப்போது அர்ச்சனா பிடிச்சிருக்கு, அப்புறம் விசித்ரா பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி அர்ச்சனா குட் பிளேயர். அர்ச்சனாவை தான் ஓட்டு. மக்கள் செல்வாக்கு அர்ச்சனாவுக்கு தான் அதிகம் இருக்குது. பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுக்க வேணான்னு சொன்னதால் அவரோட சில கருத்துக்களை வந்து நாங்கள் பார்த்த வரையும் அந்த எதனால் அவர் வெளியேச்சாங்கன்னு சரியாக தெரியலங்கிறதுனால அதில் ஒரு சரியான முடிவு அவங்க எடுத்தாங்க. ஆணு பெண்ணு யாருக்காக இருந்தாலும் சமமாக ஒரு ரெண்டும் சமமான ஒரு இதான். மாயாவோட கேரக்டர் வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. ஆனால் அவங்கள வந்து எதுவுமே கமல் சொல்கிறதில்ல. இந்த வாரம் அர்ச்சனாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு. ஆடியன்ஸாக பார்க்குற எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. விளையாடுறாங்க, எல்லாருமே தான் விளையாடுறாங்க. ஆனால் இருந்தாலும் ஒவ்வொரு டைமுக்கு அவங்க சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இதில் ரொம்ப விளையாடுறது வந்து எல்லாரையும் வச்சு கேம் ஆடுறது மாய ஒரு ஆள் தான். எல்லாரையும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் ஆட்டி படிக்கும் மாய ஒரு ஆள் மட்டும். அர்ச்சனா அவங்க வந்து செகண்ட் கேம் பார்த்துட்டு வந்ததுனால நல்லா விளையாடுறாங்க. சீசனில் நல்லா விளையாடக்கூடியவங்க வந்து யாருங்கிற எனக்கு பேர் தெரியாது, சரியாக தெரியாது. எல்லாருமே நல்லா விளையாடுதாங்க, வைக்கிறாங்க. விசித்ரா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் ரொம்ப பண்ணாங்கன்னா ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும். இப்போ கமல் வந்து ஒருதலை பட்சமாக ஹோஸ்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கும் அந்த மாதிரி தான் இருக்கிற மாதிரி தோணுது. மீம்ஸ்லேயும் அவரை வச்சு செய்கிறாங்க. எனக்கு அதனால் அந்த மீம்ஸ் பார்க்குறனாலே என்னவோ தெரியல, எனக்கும் அதே மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. கமல் சார் வந்து ஒரு தலைப்பாக தான் சில விஷயம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒத்துக்கிறேன் நான். பிரதீப் ரெட் கார்டு கொடுக்கும்போது வந்து அதில் வந்து ஒரு சரியான முடிவு அதான காணொலி எங்களுக்கு காட்டவே இல்லை அவர் என்ன தவறு செஞ்சாருன்னு. வார்த்தைகளை சில தவறாக யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே பிக் பாஸ் நிகழ்ச்சியில். அதனால் மட்டும் அவர் வந்து பாத்ரூம் ஓப்பன் பண்ணிட்டு போனதால் அமைச்சிருந்தா நாங்கள் வந்து இவ்வளோ ஃபீல் பண்ண மாட்டோம். ஒரு ஆணை வந்து ஒரு பெண்ணோட தப்பாக இவர் இருந்தால் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கிறதால அதை ஏற்றுக்க முடியாத ஒரு குற்றச்சாட்டை நாங்கள் ஒரு ஆடியன்ஸாக இருந்து எங்களால் அதை ஏற்றுக்க முடியாது. நேற்று பார்த்தீங்கன்னா பூர்ணிமா வந்து தினேஷை பார்த்தே பயப்படுறாங்க. ஆண்களை பார்த்தாவே அவங்களுக்கு பயமாக இருக்குது. எங்களுக்கு பயமாக இருக்குடா. அவங்க வந்து அவங்க வச்சு குற்றச்சாட்டு பொய்யா இருக்குமோன்னு இப்போ எங்களுக்கு தோணுது. இப்போ நேற்று பார்த்தா தினேஷை பார்த்தா எங்களுக்கு பயமாக இருக்குது, கையெல்லாம் நடக்குது அப்படிங்கிறாங்க. எதனால் ஆண்களை பார்த்தா அவங்களுக்கு பயமாக இருக்குது தெரியல. ஒருவேளை மாயா கூட இருக்குன்னு எனக்கு மாயாவும் மட்டும் பிக் பாஸ் இருக்குன்னு நினைக்கிறாங்களாட்டிருக்கு. அதனால் சொல்கிறாங்களாட்டிருக்கு. விஷயம் வந்து செஞ்சிருவோன்னு சொன்னார். அது என்ன அர்த்தத்தில் அவர் சொன்னார் தெரியல. அதுக்கு வந்து கமல் சார் ரெட் கொடுத்துருக்கலாம். கமல் சார் ரொம்ப சூப்பராக பேசுகிறாரு. அவர் பேச்சு வந்து எல்லாருமே ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். கவனித்தா திருந்ததுக்குள்ள நல்ல வழி கிடைக்கும். மாயாவுக்கு ஃபேவராக இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்கு அப்படி தோணலை. அடுத்த சீசன் கமல் வந்து ஹோஸ்ட் கண்டிப்பா பார்க்க மாட்டீங்களா? என்ன ஸ்டாப் பண்ணிட்டோம் பார்க்குறது. எனக்கு தெரிஞ்சு எஸ்டிஆர் ஹோஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கு டைட்டில் போகும்னு நினைக்கிறேன்? இப்போ உள்ள பொசிஷனு அர்ச்சனா விசித்ரா மேடம் 2 பேரும் டைட்டில் வின்னர் ஆவாங்க நினைக்கிறோம். 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க வருவாங்க நினைக்கிறேன். முடியலை இதுவரை இந்த கேரக்டர்லேயே அர்ச்சனா இருந்தால் வாய்ப்பு இருக்குது நிறையா. அவங்க இன்னும் இப்போ இந்த வாட்டி வந்து ரொம்ப அவங்க வந்து தவறாக ஒரு சில விஷயங்களை செஞ்சதால் அவங்களுக்கு வந்து மைனஸாக இருக்குது. அதை அவங்க கண்டிப்பாக இந்த வாரம் திருத்திக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை திருத்திக்கிட்டு அவங்களோட கேம் அவங்க சரியாக விளையாண்டாங்கன்னா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நிறையா இருக்குது. மக்கள் செல்வாக்கு நிறையா இருக்குது. இன்றைக்கோட ஓட்டிங்கில் 46% அவங்க இருக்காங்க. விசித்ரா வந்து நல்லா இப்போ ரொம்ப விளாட்றாங்க. அது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இன்னும் ரொம்ப அவங்க என்ன அது கம்பல் இது நல்லா பண்ணாங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப இன்னும் ஆர்வமாக இருக்கும். அதாவது வந்து நாங்கள் வியாபாரத்தை விட்டுட்டு வந்து கூட நாங்கள் அதை நைட்டில் வந்து உட்காந்து பார்ப்போம்.